ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எசேக்கியேல் 37 அதிகாரம் 25 எசேக்கியேல் chapter 37 verse 25. நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வாழும் தேசத்தில் உங்களை என்றென்றைக்கும் அவர் குடியிருக்க செய்வார். உங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த ஆண்டவர், யாக்கோபுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் இந்த தேசத்தை தருவார். Dear child of God, the Lord promises that you will dwell in the place, in the country wherever you are dwelling now. Our God is the promise-keeping God. He says, you might face many troubles in your life. You may face many uncertainties in your life. But it is the promise of God today that you will dwell in that land that God has given unto you forever. And also, God will make your children to dwell in the same land that God has given unto you. தேவன் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் குடியிருக்கும்படிக்கு இந்த தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். God has not brought you into this land to send you out, but to plant you and your children. Your descendants will live or dwell in this place forever. God is a God who wants to settle his children in the blessed country. Wherever you are today, whatever country you may live today, the Lord wants to bless you in that particular land, particular country, particular place forever. He will bless you. He is a promise-keeping God. He says, no one can shut the door which God has opened for you because you have obeyed his words, even though you have little strength. உங்களுக்கு கொஞ்ச பலன் இருந்தும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அந்த வார்த்தையை மறுதலியாமல் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டபடியினால் உங்களுக்கு அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். No one can shut the door that God has opened for you. Today, believe in the word of God. He is the one who has opened this door for you. உங்களுக்காக கதவை திறந்தவர் அவர். உங்களுக்காக வேலையை கொடுத்தவர் அவர். உங்களுக்கு தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதிபதியாக இருப்பார். The son of David, Jesus Christ, will be the prince of you. You will be under the authority of our Lord Jesus Christ. Whatever the law our Lord Jesus Christ passes, you will be under that law. No one else can rule you over. That is the promise God says. தாவீது உங்களுக்கு அதிபதியாக இருப்பார். இன்றைக்கு தாவீதின் குமாரனாகிய இயேசுவே உங்களுக்கு அதிபதி. அவரை தவிர வேற அதிபதிகள் உங்களுக்கு இருக்க மாட்டார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு, குடியிருக்கும்படிக்கு தேவனே இந்த பிள்ளைகளை இந்த இடத்துல அழைத்து வந்தீர். அவர்களை ஆசீர்வதியும், நிலைத்திருக்க செய்யும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.